போக்கெல்லாம் பார்த்தா இந்த வருஷமும் ஈசாலா கப் நெஹி தான் நினைக்கிறேன். என்னங்க ஆர்சிபி ஸ்குவாட்ல ப்ளே பண்ற பிளேயர் லிஸ்ட்டோட இன்ஜுரி லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. ஆர்சிபி பிளேயர்ஸ்ல யார் சூப்பரா விளையாண்டுருக்கா, யார் இன்ஜுரியில இருக்கா இந்த வீடியோல பார்க்கலாம். இது ஆர்சிபிக்கு பாதகமா அடிக்குமா சாதகமா அடிக்குமா இந்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. இந்த வீடியோ கிளியர் கட்டா இருக்கும், ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். தெரிஞ்ச ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு யாரும் வந்து அந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 18வது சீசன். இந்த சீசன் வந்து ஆர்சிபி ரொம்ப ஸ்பெஷலான சீசன் கூட சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா எடுத்துருந்துருக்காங்க. ஆர்சிபி ஸ்குவாட்ல இப்போ யார் இன்ஜுரியில ரெஸ்ட்ல இருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். பார்க்க போகிறது மெயின் பிளேயரான ஏஜிலுட் தான். இவர் தான் ஆர்சிபியோட க்ளீ பிளேயர்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து நல்லா பவுலிங் போட்டால் தான் பவுலிங்கோட யூனிட்டே வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் இவர் வந்து இப்போ இன்ஜுரியில் வந்து இருக்காரு. 1 மந்த் வந்து ரெஸ்ட்டில் வந்து இருக்காரு. இவர் இன்ஜுரி ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு 2 மந்த் ஆகணும்னு சொல்கிறாங்க. இப்போ நடக்கிற சாம்பியன் ட்ராஃபில இவரோட பேர் வந்து இல்லை. இப்போ நம்ம ஐபிஎல் இவர் வந்து விளாடணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 மேட்ச் இவரால் விளாட முடியாது. ஏஜிலோட பொறுத்த வரைக்கும் இதான் அவரோட பெரிய பிரச்சனை. காலகாலமாகவே சிஎஸ்கே ஆடும்போதும் சரி, இவரோட டீமுக்கு ஆடும்போதும் சரி, இன்ஜுரி இவருக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷன்ல இவரோட பிளேயிங் பவுலிங் யூனிட் எந்த அளவுக்கு இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா டாப் 3ல எந்த யூனிட்ல எடுத்தாலும் சரி, T20ல எடுத்தாலும் சரி, ஓடிஎல் எடுத்தாலும் சரி, டெஸ்ட்ல எடுத்தாலும் சரி, டாப் 3ல இவர் வந்து வந்துருவாரு. அந்த அளவுக்கு ஒரு யூனிக்கான ஒரு பவுலர் கூட சொல்லலாம். பட் மனுஷனுக்கு இன்ஜுரி தான் 1 2 இல்லை தாறுமாறா நடக்குது. அதுல இருந்து ரெக்கவர் ஆகி வர்றது கொஞ்சம் சிரமப்படுறாரு மனுஷன். ஏஜில் ரூல்ட் அவுட் ஆனதுல இருந்து ஆஸ்திரேலியா டீமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாடே வந்து பேட்டிங்க்கு தான் நிறைய வந்து பவர் இருக்க மாதிரி தெரியுது. பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வந்து ஸ்ட்ரென்த் இருக்க மாதிரி தெரியல. அது யங்ஸ்டர்ஸ் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, கம்மிங் பேக் டு ஆர்சிபி. ஆர்சிபியில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபியில் இப்போ ஃபர்ஸ்ட் 6 மேட்ச் வந்து இவர் விளாட மாட்டார் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அனதர் 6 மேட்ச் இவர் வந்து விளாட மாட்டார் அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படின்னா இவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு பிளேயர் வந்து தேடியே ஆகணும். அதுதான் நம்ம ஆர்சிபியோட நிலைமை. இப்போ கரண்ட் நிலைமை அந்த அளவு தான் இருக்கு. ஒரு இன்ஜுரி சரியாயிருச்சு, அவர் வந்து மேட்ச் விளாட்றாரு, ஆர்சிபி டீமுக்கு வராரு அப்படின்னா கூட அவர் உடனே மேட்சை விளாட விட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 மேட்ச் ஆச்சும் உட்கார வச்சு ரெஸ்ட் எடுத்து அப்புறம் ஒரு விளையாடுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அப்படியே கட் பண்ணோம்னா 2வது பிளேஸ்ல இருக்கிறது நம்ம லுங்கிங்கிடி பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இன்ஜுரியில இருந்தாரு. இப்போ இன்ஜுரி வந்து ரெக்கவர் ஆகி வந்திருக்காரு. பவுலிங் ஒரு டீசெண்டா போட்டுட்டு தான் இருக்காரு. இன்ஜுரி வந்து ரெக்கவர் ஆகி ஒரு டீசெண்டான பவுலிங் வந்து போட்டுட்டு இருக்காரு. ஆனா அவரோட ஃபுல் ப்ரொடக்டோட போடுறாரா, ஃபுல் பவரோட போடுறாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். சேம் டைம் இவருக்கு ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி அவர் ரூல்ட் அவுட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க. அவரு கொஞ்சம் ஃபிட்டா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. இனிஷியல் ஒரு 5 மேட்ச் வந்து விளையாட மாட்டாரு அப்படின்னு அவன் வந்து நினைக்கிறேன். ஒரு ஸ்குவாட்ல இருந்தாலும் இவருக்கு சான்ஸ் கிடைக்குமான்றது கேள்விக்குறி தான். போட்டு இப்போ வந்து ஒரு டீசெண்டா நல்லா கான்ட்ரிபியூட் வந்து பண்ணிட்டு இருக்காரு. பேட்டிங்லும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு தான் சான்ஸ் கொடுப்பாங்கன்னு மேபி நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. 3வது பார்க்க போறது நம்ம குட்டி மலிங்கா. துஷாரவுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ எப்படி 10 நாளா பாராட்டுறாங்க, இல்லை வந்து சூப்பரா பவுலிங் போறாரு அப்படின்னு வந்து எல்லாம் பாராட்டுறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதே லெவல்ல நம்ம துஷாராவும் இருக்க வேண்டியது தான். இவருக்கு வந்து இன்ஜுரினால ஸ்ரீலங்கா மேட்ச் அவரே வந்து நிறைய மேட்சை வந்து விளையாடுறது இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி இவரோட டீமோட நிறைய மேட்ச்லயே இவர் வந்து மிஸ் பண்றாரு. அதுக்கு காரணம், முக்கியமான காரணம் இன்ஜுரி இருக்கிறதுனால இவர் சரியான மேட்ச் சரியா விளையாட முடிய மாட்டேங்குது. இவர் வந்து நல்லா ப்ராப்பரா மேட்ச் விளையாண்டு இருந்தாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 10 ரனோட சூப்பராக பவுலிங் போடுவார். நல்லாவே ஸ்பின் போடக்கூடிய பவுலர். நம்ம மும்பை இந்தியன்ஸே பார்த்தீங்கன்னா மெயின் பவுலராக வந்து வச்சுருந்தாங்க. இப்போ ஏற்பட்ட பவுலர் வந்து தேஞ்சு போனது காரணம் அவரோட இன்ஜுரி தான். இவர் இப்போ கரெக்டாக ரெஸ்ட்டில் தான் வந்திருக்காரு. நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் பெத்தல் வந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த T20 மேட்ச்சில் சும்மா சூப்பராக விளையாண்டுருந்தாரு. டோர்னமெண்ட்லேயே ஒரு ஹையஸ்ட் ரன் ஹோல்டராக வந்திருந்தார். எல்லாமே ஒரு புகழ்ந்த சேனல், எல்லா சேனல்லையும் வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. ஆர்சிபியில் அப்பா இந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து எடுத்துட்டாங்களே, வில் ஜாக்ஸ் விட்டாலும் இந்த மாதிரி ஒரு பிளேயர் எடுத்துட்டாங்களே நானே நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவர் ரூல்ட் அவுட் ஆகிட்ட பிறகு தான் இவர் வந்து விளாட்றத ஒரு மிகப்பெரிய அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 3 மந்த்தாச்சும் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி 3 மந்த் அவர் ரெஸ்ட் எடுத்தார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஐபிஎல்லை மிஸ் பண்ணிடுவார். இப்போ சாம்பியன் ட்ராஃபியில் அவரோட பேர் வந்து இல்லை. இனிலேயே ஆர்சிபி கேம் அந்த பிளேயர்ஸ் கிட்ட வந்து பேசுவாங்க. நீங்கள் வந்து ப்ராபப்ளி வந்து மேட்ச் விளாடுவீங்களா, அவங்க ஃபிட்டாக இருக்கீங்களா அப்படி வந்து பேசுவாங்க. அப்படி இல்லாத பிரச்சனைக்கு தான் ரீப்ளேஸ்மெண்ட் ஒன்று போவாங்க. அப்படி ரீப்ளேஸ் போனாலும் ஆர்சிபி ஸ்குவாடில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சரியான ப்ராப்பரான ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்குவாட்ல எடுத்து வச்சிருக்காங்க. ஏலத்தும் போதே நம்ம ஆர்சிபி துஷாரா ரெஸ்ட்ல தான் இருக்காரு. அவர் 1 மந்த் அப்படியே ரெஸ்ட் எடுத்து டேரக்டா வந்து ஐபிஎல் வந்தாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவரு 2-3 ஓவர் சூப்பராக வந்து போடுவார். அப்படி ஏஜ்லூட் வந்து ரூல்ட் அவுட் ஆகிட்டாரு. அவர் ரீப்ளேஸ்மெண்ட் எதோ வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் யார் நல்லா ஆடுறாங்களோ அந்த ஆல்ரவுண்டரை நம்ம வந்து ஆர்சிபி எடுக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அவ்வளோதாங்க. யார் யார் இன்ஜுரியில் இருக்கா, யார் யார் ரெஸ்ட்டில் இருக்கா, யார் யார் இன்ஜுரியிலேருந்து வெளியே வந்து திருப்பியும் ஒரு டீசெண்டாக பவுலிங் போட்டுருக்கா இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா.